இவர் இருக்கிறது இந்த அரசியல் கட்சிக்கு பிரச்சனையாக இருக்குது, நம்ம வளர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தானே அவர் எங்கள் அப்பாவை கொண்டாங்க. இப்போ ஃபுல்லாக அவங்கள பைத்தியம் சொல்லி பைத்தியக்கார பட்டம் கட்டுறாரு. அவருக்கு வந்து புத்தி சுவாதனை சரியில்லைன்னு சொல்கிறாரு, குழந்தைன்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவர் ஏன் இன்னும் கட்சி விட்டு நீக்கல? 10.5 முடிஞ்சு போன கதைனா அப்போ வன்னியர் மக்களோட அரசியலும் வன்னியர் மக்களோட வாழ்வும் முடிஞ்சு போன கதையா எடப்பாடி அவர்களுக்கு? சொகுசு பங்களாவில் இருக்காங்க. இதெல்லாம் வந்து அவங்க ஊசி போட்டோ டாக்டர் தொழில் பார்த்து சம்பாதிக்கணும். ஏன் மக்களை ஏமாற்றி சுரண்டி திட்டு சம்பாதிச்ச காசு சாதாரண விஷயம். இவர் வந்து ஒரு பேரனுக்கு பொறுப்பு போட்டார், அதை ஒத்துக்க முடியல, அன்புமணியால. அதுலேருந்து அவர் அந்த பொறுப்புலேருந்து எடுத்துட்டார் அவர். அது ஒத்துக்க முடியாமல் இன்னைக்கு வந்து பாட்டிலை தூக்கி அடிக்கிறாருன்னு சொல்றாரு, மைக்கை தூக்கி டேபிள் அடிக்கிறாருன்னு சொல்றாரு, பொதுக்குழுவில் டேபிளை தூக்கி மைக் அடிச்சாருன்னு சொல்றாரு. ஒரு ஒழுங்கு நடவடிக்கை குழுன்னு ஒரு குழு வச்சாங்க. ஒழுங்கு நடவடிக்கை குழுவில் 16 குற்றச்சாட்டு வச்சுட்டாங்க. அந்த 16 குற்றச்சாட்டுக்குமே எந்த நடவடிக்கையும் நேற்று ராமதாஸ் அவர்கள் எடுக்கல பொதுக்குழுவில். இதே ஒரு சின்ன அந்த 16 குற்றச்சாட்டில் ஒரு குற்றச்சாட்டு யாராவது ஒருத்தர், ஐயா ஜி கமினி அவர்களோ இல்லை சேலம் அருளானோ இல்லை கணேஷ்குமார் எம்எல்ஏ அவர்களோ யாராவது ஒருத்தர் அந்த குற்றச்சாட்டை செஞ்சிருந்தா கட்சி விட்டு நீக்கியிருப்பாங்க. இன்னொரு உதாரணம், வக்கீல் பாலு அவர்கள் வந்து ஐயான்னு சொல்லாமல் ராமதாஸ்னு ஒரு பிரஸ் மீட்டில் சொல்லிட்டாரு. அதுக்கு அவர் அடிப்படை உறுப்புலேருந்து எடுத்துட்டாங்க. உங்கள் புள்ள உங்களை பைத்தியம் சொல்லி பைத்தியக்கார பட்டம் கட்டுறாரு, அவருக்கு வந்து புத்தி சுவாதனை சரியில்லைன்னு சொல்கிறாரு, குழந்தைன்னு சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவர் ஏன் இன்னும் கட்சி விட்டு நீக்கல? அப்போ யாரை ஏமாத்த இந்த நாடகம் போடுறீங்க நீங்கள் 2 பேரும் சேர்ந்து? என் மக்கள் இதனால என்ன பயனடைகிறாங்க? இவங்க 2 பேரும் போடுற சண்டைனால என் சமுதாய மக்கள் இன்னும் சீரழிவு பாதை நோக்கி தான் போகிறாங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, ஐயா எடப்பாடியார் அவர்கள் வந்து இப்போ பிரச்சாரம் போயிட்டு இருக்காரு. கடலூருக்கு போகும்போது அதை பற்றி எதுவுமே பேசல. 10.5 பற்றியோ வன்னியர் நலம் சார்ந்தோ எதுவுமே பேசல. ஏன் சொந்தக்காரங்க கேட்குறேன் 10.5 பற்றி ஏதாவது பேசுங்க ஏன்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு, நான் தானே ஆட்சியில் வந்து கொடுத்தேன், நான் ஆட்சியில் திரும்ப உட்காரும் போது கொடுக்குறேன் அப்படின்னாரு. அதே எடப்பாடி அவர்கள் திருச்சியில் போய் பொதுக்குழுவில் 10.5 பற்றி என்ன சொல்றாருன்னா, 10.5 முடிஞ்சு போன கதை தானே, அதை பற்றி ஏன் இங்கே பேசுறீங்கன்றது. அப்போ எடப்பாடி அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் வன்னியர் மக்களை பார்த்தா என்ன இழிச்சாய் மாதிரி தெரியுதா? 10.5 முடிஞ்சு போன கதைனா அப்போ வன்னியர் மக்களோட அரசியலும் வன்னியர் மக்களோட வாழ்வும் முடிஞ்சு போன கதையா எடப்பாடி அவர்களுக்கு? வன்னியர் மக்களோட ஓட்டு மட்டும் எடப்பாடி அவர்களுக்கு வேணும், வன்னியர் மக்களோட நலன் சார்ந்து எதுவுமே பண்ண மாட்டாருன்னா அவர் எப்படி வந்து வட மாவட்டத்தில் கட்சியை வளர்ப்பாரு? எப்படி வட மாவட்டத்தில் அவர் வந்து பிரச்சாரம் இதுக்கப்புறம் பண்ணுவார்? இதுக்கப்புறம் ஒரு வட மாவட்டங்கள் எங்கே பிரச்சாரம் போனாலும் வன்னியர் மக்கள்கிட்ட பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கல அப்படின்னா அவர் வந்து இந்த வர எலெக்ஷனில் அவருக்கு அதுக்கான தக்க பாடத்தை நாங்கள் கற்றுக் கொடுப்போம். அவருக்கு வந்து வன்னியர் மக்கள்கிட்டேருந்து ஒரு ஓட்டு கூட போகாத அளவுக்கு நாங்கள் அவருக்கு எதிர்பிரச்சாரம் பண்ணுவோம். ஏன்னா வன்னியர் மக்களை வந்து வன்னியர் மக்களோட நலன் சார்ந்து பேசாமல் ராமதாஸ் அவர்களும் அவரோட சொந்த லாப விஷயத்தை பேசுறாரு. எடப்பாடி அவர்களும் வந்து இவங்க 2 பேரும் கூட்டணி உட்கார்றதுக்காக 2021 எலெக்ஷனில் 1 மாதம் முன்னாடி வந்து எலெக்ஷன் கமிஷன் டேக் ஓவர் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க வந்து 10.5 கொடுத்தாங்க. அது சரியான முறையில் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் கொடுத்தாங்க. 10.5 எடப்பாடி அவர்கள் கொடுத்தாங்கன்னா நாங்கள் கொடுத்தாங்கன்னு ஒத்துக்கிறோம். கொடுக்காம இருக்கும்போது அது எப்படி நாங்கள் வந்து அவங்க சூழ்ச்சி செஞ்சு கொடுத்ததை நாங்கள் எப்படி ஒத்துக்க முடியும்? பெண்கள் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி, குடும்பத்து பெண்கள் வரவே கூடாது அப்படின்னு சொல்லி ஐயா அவர்கள் ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாங்க. அவ்வளோ வந்து எதுக்கு வந்து பிற்போக்குத்தனமாக யோசிக்கிறாங்கன்னு தெரில. அவ்வளோ ஆணாதிக்கம் இருக்குதான்னு தெரியல அவங்களுக்கு. ஆனால் பெண்கள் வரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தா அவங்க மகளையே மேடையில் உட்கார வச்சுருக்குறாங்க. அப்படி பார்த்தா நீங்கள் மகளை உட்கார வைக்கிற நீங்கள் 20 தியாகிகள் இருந்தாங்கல்ல, அந்த தியாகிகளோட குடும்பத்தை நீங்கள் ஏதாவது சீட்டு கொடுத்து நிற்க வைக்கலாம்ல, ஏன் அதை பண்ணலை? அன்புமணி அவர்களுக்கு வந்து ஹெல்த் மினிஸ்டராக இருக்கக்குள்ள மெடிக்கல் சீட்டு 5 சீட்டு ஃப்ரீயாக தானே கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் இந்த மக்களுக்காக நீங்கள் கொடுத்துருக்க வேண்டியது தானே. அதை நீங்கள் அப்படியே அரசியல் லாபமாக மாற்றிட்டு காசாக மாற்றிக்கிட்டீங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து உங்களுக்கு காசும் பணமும் தான் முக்கியம். இப்போ வரலையும் அதை தான் பண்ணிகிட்ருக்கிறீங்க. அன்றைக்கி ஐயா சொல்கிறாரு, திரௌபதி அம்மன் கோயிலுக்கு எதுக்கு போகிறாரு அப்படின்னு கேட்டதுக்கு, நான் எப்போ சாவேன், நான் செத்தா இந்த கட்சியை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அன்புமணி போகிறாருன்னு சொல்கிறாங்க. இதே தானே எங்கள் அப்பாவுக்கும் பண்ணாங்க. இவர் இருக்கிறது இந்த அரசியல் கட்சிக்கு பிரச்சனையாக இருக்குது, நம்ம வளர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தானே அவர் எங்கள் அப்பாவை கொண்டாங்க. இல்லை அதை சொல்றதுனால எந்த பிரச்சனையும் இல்லைங்க. சாதின்னு சொல்ற நாகரிகமா சொல்லணுன்றதுக்காக அந்த விஷயத்த சொல்றேன். சாதின்னு சொன்னா நீங்க எல்லாம் உடனே சாதி வெறின்னு சொல்லிடுவீங்க. சமூகம்னு நாகரிகத்துக்காக பேசுறது. நான் சொல்றது என் சொந்த சாதிக்காக என்ன பிரச்சனையை தான் நான் கேட்க முடியும். ஃபர்ஸ்ட் எல்லாரும் ஒன்னா இருக்கணும் தான் நான் சொல்றேன். நான் என்ன கேட்கிறேன், என் தட்டில் ஒன்றுமே இல்லை, எனக்கு என் தட்டில் கிடைக்க வேண்டியது கிடைச்சிச்சுன்னா எல்லாருக்கும் எல்லாமே சமமாக கிடைக்கும். நான் யாருக்கும் வந்து யாரோட இடஒதுக்கீடு பிரித்து எனக்கு கொடுக்குன்னு கேட்கல. சமமாக 100 விழுக்காடு எல்லாருக்கும் பிரிங்க. எல்லா சமூக மக்களுக்கும் எல்லா சாதி மக்களுக்கும் பிரித்து கொடுங்க.
எனக்கு 1% தான் இருக்குன்னா 1% போதும். என்னோட அக்கௌண்டபிலிட்டி ஐ மீன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க. ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எவ்வளோ மக்கள், எந்தெந்த மக்கள் எவ்வளோ தொகையில் இருக்காங்களோ அதுக்கு ஏற்ற பங்கீடை கொடுங்க. முறையான பங்கீடு கொடுங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். எங்களுக்கு மட்டும் 10.5 கொடுங்க, மற்றவங்க யாருக்கும் எந்த சாதி மக்களுக்கு எதுவும் கொடுக்க வேணாம்னு சொல்லுவோம். எல்லா சாதி மக்களுக்கும் இடஒதுக்கீடு தேவை, அவங்களுக்கான ப்ராப்பர் ரெப்ரஸன்டேஷன் இருக்கணும்னு தான் சொல்கிறேன். எங்கள் சமுதாய மக்கள், எங்கள் சாதி மக்களுக்கான ரெப்ரஸன்டேஷன் அன்புமணி ராமதாசன் நினச்சிக்கிட்டு அவங்க பண்ணாமல் இருக்காங்க. அவங்க இத்தனை நாள் எங்கள் ஜாதி மக்களை வஞ்சிக்கிறாங்க. என் ஜாதி மக்கள் தான் இன்னும் குடிசை வீட்டில் இருக்காங்க. இன்னும் தமிழ்நாட்டோட டேட்டா படி, ஐ மீன் அசம்பிளியில் சொன்ன டேட்டா படி 70% வன்னியர் மக்கள் இன்னும் குடிசை வீட்டில் இருக்காங்க. ஆனால் அன்னைக்கு வெறும் மஞ்சள் பையை தூக்கிட்டு மெட்ராஸுக்கு வந்த அன்புமணி அவர்களும் ராமதாஸ் அவர்களும் இன்னைக்கு வந்து சொகுசு பங்களாவில் இருக்காங்க. அவங்க வந்து அவ்வளோ என்ன சொல்றது, லக்ஸரியான கார்ஸ் வச்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து அவங்க ஊசி போட்டோ டாக்டர் தொழில் பார்த்து சம்பாதிக்கணும். என் மக்களை ஏமாற்றி சுரண்டி திட்டு சம்பாதிச்ச காசு. அதனால நாங்கள் தான் அவங்களுக்கு கேள்வி கேட்க முடியும். நான் வேற யாரையும் நான் கேள்வி கேட்க முடியாது. என் சொந்த சமுதாய மக்கள், என் சொந்த சாதி மக்களையும் ஏமாத்துற அன்புமணி அவர்களை பார்த்து மட்டும் தான் நான் இந்த கேள்வி கேட்கிறேன். இதே அன்புமணி அவர்கள் வந்து எப்படி சொல்றது, அவர் யாருக்குமே எந்த நல்லதுமே செய்யல. அன்னைக்கு காடுவெட்டியார் அவர்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவர் வெளிநாடு கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு எல்லாருமே கேட்டாங்க. அப்போ கேட்கும்போது அவர் சிம்பிளாக என்ன சொல்லிட்டார், காடுவெட்டியார் அவர்களுக்கு பாஸ்போர்ட் இல்லைன்னு சொன்னார். இதோ அவர் பாஸ்போர்ட் காப்பி இருக்கு, இதை வேணா ஜூம் பண்ணி பாருங்க, இன்னும் 10 நாள் வேலிடிட்டி இருக்கு, பாஸ்போர்ட்டே இல்லைன்னு சொன்னார். அன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் வந்து அவர் சொன்ன பிரஸ் மீட்ல என்ன சொன்னார்னா, அன்புமணி அவர்கள் வாயத்தோட தான் பொய்யா சொல்லுவாருங்க. இதை நான் 7 வருஷமா சொல்றேன், 7 வருஷமா யாருமே அதை நான் சொல்றது தப்பு அப்படின்னு சொல்லி கட்சியில் இவரே வந்து ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் 2 பேருமே வந்து அந்த பையன் போய் சொல்றான், அவதூறு சொல்றான் அப்படின்னாங்க. இன்னைக்கு ராமதாஸ் அவர்களே அன்புமணி அவர்களை பத்தி இவ்வளவு குற்றச்சாட்டு சொல்றேன். அப்படி இருக்கும்போது நான் சொன்னது எங்க பொய்யாச்சு? நான் சொன்ன எல்லா விஷயமும் அச்சு பேசுறாம ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு சொல்றாரு. அதையும் தாண்டி ஒரு சில விஷயத்த சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், மாவீரனுக்கு காடுவெட்டியார் மாவீரன் அவர்களுக்கு அன்புமணி அவர்கள் செஞ்ச துரோகத்தை என்னால் ஏற்றுக்க முடியலன்னு ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு. என்ன துரோகனியா 2 பேருமே சொல்ல மாட்டேன்றாங்க. அவருக்கு என்ன அநீதி அழிச்சாங்க, எந்த அவருக்கு சரியான முறையில் நடத்தல, அவருக்கு செஞ்ச துரோகத்தை ஏற்றுக்க முடியல அப்படின்றாங்க. நாங்கள் தான் சொல்றோம், மருத்துவ கொலை அன்புமணி அவர்கள் தான் பண்ணிட்டாங்கன்னு நாங்கள் சொல்றோம். இதை ராமதாஸ் அவர்கள் வெளில சொன்னா ஒரு பையனை பிடிச்சி ஜெயிலில் வச்சிருவாங்கன்றதுனால அவர் சொல்ல மாட்டேங்கிறார். இதை வெளியில் வந்து எப்போ சொல்றாரு, அவங்க இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கட்சி, இந்த சமுதாயமும் இன்னும் சீரழிவு பாதையை நோக்கி போய் இன்னும் அழிஞ்சு போய் நின்றதுக்கு அப்புறம் ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு. அவரோட பையன் பாசம் தடுக்கிறதுனால எங்களுக்கு தான் இது நஷ்டமா இருந்தது தவிர அவங்க 2 பேருக்கும் எந்த பிரச்சனையுமே கிடையாது. நாளைக்கு கை ஊத்திட்டு நீ கேக் சாப்பிட்டவங்க நாளைக்கு அல்வா சாப்பிட்டா அவங்க போயிடுவாங்க. ஏன் சொந்தக்காரங்க இந்த கட்சியில இருக்க பொறுப்பாளர்கள் தான் வந்து வஞ்சிக்கப்படுறாங்க. அதுதான் நான் இன்னும் சொன்னேன், இந்த சண்டை காரணமே திமுக தான் சொன்னாங்க. ராமதாஸ் அவர்கள் வந்து யாருமே அதுதான் சொல்றேன், அப்படி பேச வைக்கிறதுனால என்ன கிடைக்குதுன்னா, இப்ப இவங்க 2 பேரும் சண்டை போடல. இப்ப நான் சொல்றதுல என்ன பொய் இருக்கு அதையா சொல்லணும். நீங்க இந்த பிரச்சனையை வந்து சொல்றீங்க சார், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சொல்றீங்க, ஏன் சொல்றீங்கன்னு கேளுங்க. 7 வருஷமா நான் அதை சொல்லிட்டு தான் இருக்கேன். காடுவெட்டியார் அவர்கள் மறைஞ்சதுலேருந்து இவங்க செஞ்ச துரோகத்தை நான் எடுத்து சொல்லிட்டு தான் இருக்கேன். என் சமுதாய மக்கள், நான் சொன்ன மாதிரி என் ஜாதி மக்கள் இவங்க செய்யற துரோகத்தை நான் சொல்றது, திமுக சொன்னா என்ன சொல்லனா என்ன, ஏன் சமுதாய மக்கள் வஞ்சிக்கப்படுறாங்க, அது யாருனால படுறாங்க, ராமதாஸ் அவர்களையும் அன்புமணினாலே படுறாங்க. அதை நான் வெளிப்படையா சொல்றேன். இதை சொல்றதுக்காக யாரும் எனக்கு சொல்லணும்னு கிடையாது. நஷ்டம் அடையாது நான், என் மக்கள் இன்னும் குடிசை வீட்டில் இருக்கான், வேற யாரும் குடிசை வீட்டில் இல்லை. உயிர் விட்டது என் மக்கள், 25 தியாகிகள் செத்தது என் சமுதாய மக்கள் செத்தாங்க. அதோட லாபத்தை அனுபவிக்கிறது ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும். அந்த 25 தியாகிகளோட குடும்பம் இன்னும் குடிசை வீட்டில் தான் இருக்கு. அவங்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுங்கன்னு சொல்லி போய் ராமதாஸ் அவர்கள்ட்ட அன்புமணி அவர்கள்ட்ட கேட்கும்போது அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு ஏற்கனவே நிறைய செஞ்சாச்சு, இதுக்கப்புறம் என்ன செய்ய தேவையில்லை. அப்ப இதுக்கெல்லாம் யார் கேள்வி கேட்பாங்க? யாராவது சொன்னாதான் கேள்வி கேட்பாங்க. எல்லாருமே நான் இவ்வளவு விஷயம் சொன்னது எப்படி சொன்னேன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் சொன்ன எல்லா விஷயமும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி நான் சொல்லியிருக்கேன். அவங்க வீட்டில் நடந்த சண்டையை நான் சொல்லியிருக்கேன். அந்த குடும்பத்துக்குள்ள என்ன நடக்குது, அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க, எந்த கூட்டணி போறாங்கன்னு எல்லாமே நான் தொடர்ந்து 7 வருஷமா சொல்லிட்டு தான் இருக்கேன். அது எப்படிங்க இங்க சொல்ல முடியும்? அது எப்படி சொல்றது, அது நல்லாவா இருக்கும்? அது கிடையாது. இல்ல ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இல்ல, கட்சியில இருக்க 2ஆம் கட்ட தலைவர்கள் அத்தனை பேருமே என் கூட தொடர்புல தான் இருக்காங்க. மாவீரன் காடுவெட்டியார் அவர்களோட விசுவாசிகள் தான் கட்சியில இருக்காங்க அத்தனை பேருமே. காடுவெட்டியார் அவர்களை பார்த்து தான் இளைஞர்கள் அந்த கட்சியில சேர்ந்தாங்க. ஒரு இளைஞர் பட்டாளம் அதிகமா இருக்க கட்சின்னு பெருமையா சொல்லிக்கிட்டார் அன்புமணி அவர்கள் வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தான். அந்த இளைஞர் பட்டாளம் சேர்த்ததே காடுவெட்டியார் அவர்கள் தான். கட்சிக்குள்ள இருக்க 2ஆம் கட்ட தலைவர்கள் நிறைய பேரை அறிமுகப்படுத்துறது, உருவாக்குனது, அவங்க கூட தோல் கொடுத்து நின்னது காடுவெட்டியார் அவர்கள் தான். ராமதாஸ் அவர்களோ அன்புமணி அவர்களோ எங்கேயுமே போகல. ராமதாஸ் அவர்களே சொன்னது அன்புமணியை பார்த்து என்னன்னா, அசம்பிளி வந்து பார்லிமெண்ட்டுக்கு போப்பானா போக மாட்டாரு, யார்கிட்ட போனாலும் அது கெடுதல் தான்.
நான் என்ன சொல்றேன், அந்த தியாகிகள்கிட்ட கட்சியை கொடுத்துருப்போங்க. அவங்க இந்த சமுதாயத்துக்காக உயிரே விட்டவங்களை தாண்டி நீங்க எந்த விதத்துல எலிஜிபிள் கேண்டிடேட்னு நான் கேட்குறேன். நான் தியாகின்னு சொன்னேன்னா நான் அந்த 25 தியாகின்னு தெளிவா சொல்றேன். அவங்க கிட்ட கொடுங்க தானே சார் சொல்றேன். இல்ல தர்மபுரியில் ஐயா சுப்பிரமணிய தியாகி அவர் இருக்காங்க, அவரோட குடும்பத்தில் இருக்கவங்க யாராவது ஒருத்தர் எலிஜிபிளா யார் இருக்காங்கன்னு பார்த்து கொடுங்க. நான் என்ன சொல்றேன், கட்சி கூட கொடுக்க தேவையில்லை. அவங்களுக்கு ஏதாவது ஒரு அவங்களையே இது வரைக்கும் அங்கீகாரப்படுத்தவே இல்லை. அந்த 25 தியாகிகள் இது வரைக்கும் எத்தனை பேருக்கு தெரியும்? அவங்க குடும்பம் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்குன்னு யாருக்காவது பத்திரிகையாளர்கள் தெரியுமா? இல்லை என் சொந்தக்காரங்களுக்கே பாதி பேர் அவங்க என்ன நிலைமையில இருக்காங்கன்னு தெரியாது. இன்னும் குடிசை வீட்டில் தான் இருக்காங்க. ஐயா சுப்பிரமணிய அவரோட குடும்பம் இருக்கு, தேசிங் அவரோட குடும்பம் இருக்கு. எவ்வளவு 25 பேர் இருக்காங்க இந்த சமுதாயத்தில் உயிரை விட்டவங்க. அவங்களோட குடும்பம் எல்லாம் இன்னும் வந்து ஏழ்மையான நிலைமையில தான் இருக்காங்க. எம்எல்ஏ சீட்டு கொடுங்க, இல்ல ராஜ்யசபா சீட்டு கொடுங்க. உங்க பையனுக்கே தான் அவங்க நான் தான் சொல்றேன்ல, அதுதான் ஐயா. நாங்க வந்து இந்த எலெக்ஷன்ல பொறுப்பாளர்கள் போய் அன்புமணி அவர்கள்ட்ட யாருக்காவது ஒருத்தர் சீட்டு கொடுங்கன்னு சொல்லும் போதே அன்புமணி அவர்கள் சொல்ற விஷயம் என்னன்னா, குருன்னு ஒருத்தர் நான் கட்சியில சீட்டு கொடுத்து அவர் எம்எல்ஏ அவரவே வந்து இப்ப எல்லாம் தெய்வம்னு சொல்றாங்க. அவரோட புகழை என்னால மறைக்க முடியல. இப்ப இன்னும் நான் தியாகிகளுக்கு வந்து அவங்கள முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள முன்னேற்றி விட்டு நான் என்ன பண்றதுன்னு கேட்கிறாரு. அப்படி இருக்கும்போது அதுக்கான கேள்வியை தான் நாங்க கேட்கிறோம். ஏன் பண்ண மாட்டேன்றீங்க? நீங்க எந்த விதத்துல தகுதி ஆயிட்டீங்க? அவங்கள தாண்டி உங்ககிட்ட ஏன் கட்சி இருக்கணும்? உங்களுக்கு மட்டும் ஏன் மந்திரி சீட்டு ராஜ்யசபா சீட் கொடுக்கணும்? அந்த குடும்பத்தை யாருக்காவது ஒருத்தருக்கு சீட்டு கொடுங்க. சாதாரண ஒரு கவுன்சிலர் சீட்டு எதுவும் கொடுக்கலங்க, நீங்க கட்சியை விடுங்க. கண்டிப்பா ஒருங்கிணைச்சு நாங்க கண்டிப்பா ஏன்னா காடு வெட்டியார் அவர்கள் இருக்கும்போது அவங்களுக்கான தேவைகளை அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் மறைஞ்சிட்டாரு. நீங்க அந்த குடும்பம் அனாதையா நிற்குது. என் சமுதாய மக்கள் தானே, என் சமுதாய மக்களுக்கு நான் செய்யறது தானே சொல்றேன். 25 தியாகிகள் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த வன்னியர் சமுதாய மக்களையும் ஒருங்கிணைச்சு என்னால என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணுவேன் கண்டிப்பா. அன்புமணி அவர்கள் வந்து எங்ககிட்ட 7 வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா பைத்தியம், நீங்க அவர்கிட்ட போய் எதுவும் பேசாதீங்கன்னு சொன்னவர். காடு வெட்டியார் அவர்கள் மறைஞ்ச போது நாங்க போய் ஒரு சில விஷயம் பேசும்போது, ஐயாவெல்லாம் பார்க்காதீங்க, அவர் பைத்தியம் ஆயிட்டாரு, வரவங்கள்ட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிட்டு இருக்காரு 7 வருஷத்துக்கு முன்னாடியே சொன்னார். அப்படி இருக்கும்போது அவர் அன்னையிலேருந்து ஒரு ஒட்டு கேட்டுட்டு தான் இருப்பாரு. என்ன பண்றாருன்னு தெரியல. ஒட்டு கேட்கிற கருவி நாடகம்னு நான் சொல்ல முடியாது. இவங்க இப்ப பண்றது நாடகம். இவங்க 2 பேருக்குள்ள சண்டை ஒண்ணு பண்றாங்கல்ல, அது வந்து எப்ப வேணாலும் இவங்க சமாதானம் ஆயிடுவாங்க. அதை தான் நான் நாடகம்னு சொல்றேன். இவங்க அடிச்சுக்கிறாங்க போறாங்க, எல்லாமே எதுக்காக? வெறும் பணத்துக்காகவும் பதவிக்காகவும். அப்படி நாடகம் இல்லைன்னா அவர் கட்சி விட்டு நீக்கிடலாம்ல மேம். கட்சி விட்டு ஆமா, இது எல்லாம் நீங்க எல்லாம் சொன்ன உண்மைதாங்க. இது நீங்க எல்லாம் சொன்னதுதான் நான் திரும்ப பிரதிபலிக்கிறேன். இது நானா போய் கண்டுபிடிச்சு நான் எடுத்துன்னு சொல்ல, நீங்க எல்லாம் சொன்னீங்க, அதை நான் இங்க சொல்றேன். எவிடன்ஸ்னா நீங்க தான் என்ன கொடுக்கணும். இல்லைங்கய்யா, அவர் வந்து இது வரைக்கும் பொறுப்பாளர்கள் போட்டார், மாவட்ட பொறுப்பாளர்கள் போட்டிருக்காரு, மாநில பொறுப்பாளர்கள் போட்டிருக்காரு. இது வரைக்கும் ஒரு வன்னியர் மக்களுக்கு, வன்னியர் சமுதாய, வன்னியர் ஜாதியை சார்ந்த ஒருத்தருக்கு அவர் பொறுப்பு கொடுக்கல. அவரும் வன்னியர் எதிர்ப்பு அரசியல் தான் பண்றாருன்றது எங்களுக்கு இருக்கு. அவர் வன்னியர் ஆதரிச்சு அரசியல் பண்ணாருன்னா அவர் ஆதரிப்போம். அவர் வன்னியர் எதிர்ப்பு அரசியல் அவர் நின்றாருன்னா அவரும் எதிர்ப்போம் நாங்கள். ஏன்னா ஒரு வன்னியர் பர்சனுக்கு வந்து அவர் மாநில பொறுப்போ மாவட்ட பொறுப்போ கொடுக்கல. ஒரே ஒரு மாவட்ட பொறுப்பு கொடுத்துருக்காரு தர்மபுரியில் எனக்கு தெரிஞ்சு. வேற எங்கேயுமே பொறுப்பு போடல. அவரு ஒரு மாநில பொறுப்புல கூட வன்னியர் கிடையாது. ஒரு பெரும்பான்மை சமுதாய மக்கள்லேருந்து ஒருத்தர் கூட ஒரு கட்சியில போடலன்னா இவர் எப்படி கட்சி நடத்துவார்? எப்படி வட மாவட்டங்கள் அவரோட கட்சி ப்ராஸ்பரஸா இருக்க முடியும்? நான் பேச நீங்க கேள்வி கேட்டீங்க, பேசிக்கிட்டே இருந்துட்டேன், அவ்வளவுதான். இல்ல அப்படி இல்ல, கேள்வி கேட்டீங்க, அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சு அப்படியே பேசிட்டேன். அவங்களோட எல்லாரோட கருத்தும் இதுதான். சரி சொல்லுங்க. இது நான் புதுசா பேச போறது இல்ல, ஆரம்பத்துல இருந்து இதுதான் சொல்லிட்டு இருக்கிறோம். தேர்தல் சந்திக்க போறோம்னு சொல்லுங்க. அது சொல்லிடுங்க. எலெக்ஷன் கமிஷன் பதிவு பண்ணிட்டு பார்த்துட்டேன். அது சொல்லி சொல்லுமா? எலெக்ஷன் கமிஷன் இல்லை, எலெக்ஷன் கமிஷன் பதிவு சொல்லிடுவோம். பேர் வேணா, இதை மட்டும் சொல்லிடுவோம். அறிமுக கூட கூடிய வரைக்கும் சொல்லுங்கள். எலெக்ஷன் கமிஷன்
சொல்லாமா? கட்சி ஆரம்பித்து அது எலெக்ஷன் கமிஷன் ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். அது என்றைக்குன்னு கூடிய சீக்கிரமாக கண்டிப்பாக நாங்கள் சொல்கிறோம். அதுக்கான பிளான்ஸ் இருக்குது. இதுக்கு ப்ரெஸ் மீட்டுக்கான நோக்கமே மெயினாக வந்து ஐயாவும் இந்த அர்ச்சனையாக இந்த மாதிரி நாடகம் ஆடுறாங்களே, இது இன்னமும் தொடர்ந்துட்டுருக்கே அப்படின்னு சொல்லி இதை பற்றி பேசுகிறதுக்காக தான் வந்தோம். ஏன்னா அந்த காலத்துலேருந்து அப்பத்துலேருந்து அப்பாவை வச்சு இதுவரையிலையும் அப்பா 2016 வரலையுமே அவர் இருந்ததுனால தான் ஓட்டு வங்கி அதிகமாக இருந்துச்சே தவிர, அவர் இறந்ததுக்கப்புறம் 2019, 21, 24 மூணு வருஷமே தோல்வியை தான் சந்திச்சாங்க. இவங்க கூட்டணியோடு சேர்ந்து இவங்க வந்து மக்களுக்காக பாடுபடல. கூட்டணியோடு சேர்ந்து அவங்களோட அரசியல் லாபத்துக்காக பணப்பெட்டியும் ஸ்வீட் பாக்ஸும் வாங்குறதுல அவர் குறியாக இருக்கிறாரு. அது இதே போல் இவங்க என்ன வேணாலும் நடக்கலாம். எங்கள் அப்பாவை சூழ்ச்சியாக கொன்னாங்க. ஐயா வந்து அது இன்னும் வெளிப்படையாக சொல்ல மாட்டுறாங்க. அது இன்னும் கொஞ்சம் அவர் சொன்னால் நல்லது. அவருக்கு எல்லாமே இவங்க தான் கொன்னாங்க அப்படின்றது முழுசாக தெரியும். இருந்தாலுமே அவர் சொல்ல மறுக்கிறாரு. ஏன்னா அவரோட பையன்ற ஒரே காரணத்துக்காக அவர் மறுத்துட்ருக்காரு. அப்போனா இதுலேயே தெரியுது இவங்க 2 பேரும் அரசியல் நாடகம் தான் நடத்திட்டு இருக்கிறாங்க இந்த மக்கள் வச்சு. இன்னமும் இந்த மக்கள் வந்து இவங்களை நம்பி ஏமாறாமல் போகாமல் இருந்தால் நல்லது. திருமாவளவன் அண்ணன் இருக்காங்க, அவங்க வந்து வெற்றி வாய்ப்பை சூடிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் இவர் வந்து இன்னும் இந்த மாதிரி நாடகம் ஆடிட்டு இருக்கிறாங்க. இவங்க மொத்தமாக தோல்வியை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க ஐயா அவர்கள். அதனால நாங்கள் வந்து கட்சி அனௌன்ஸ் பண்ண போகிறோம். அது என்னைக்கு டேட் அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். எல்லாமே அதுக்கான அறிவிப்பு வரும், அதை நாங்கள் சொல்கிறோம். அப்போ எல்லாரும் வந்து அதை எலெக்ஷன் கமிஷன்ல அதுக்கான ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அது முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் அதை அனௌன்ஸ் பண்ண முடியும். இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.